லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி முழு ஒத்துழைப்பு வழங்கினார் என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி 2 நாள் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை முடிந்து இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரை வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தரப்பு வழக்கறிஞர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த போது, லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் விசாரணைக்கு அங்கித் திவாரி முழு ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்தார். அவரின் வருமானம் வரி கட்டி வருவதால் மதுரை மத்திய சிறையில் அவருக்கு முதல் வகுப்பு கோரப்பட்டுள்ளது என்றும், நாளைய விசாரணையில் முதல் வகுப்பு ஒதுக்குவது பற்றி தெரியும் எனவும் வழக்கறிஞர் செல்வம் கூறினார். மற்ற அத்தியாவசிய தேவைகள் செய்து கொடுத்தனரா என்று கேட்டார்கள். செய்து கொடுத்தனர் என்று அவர் பதில் சொன்னார். எதுவும் அவர்கள் உங்களுக்கு மன ரீதியாக எதுவும் துன்புறுத்தினார்களா என்று கேட்டார்கள். துன்புறுத்தவில்லை என்று சொன்னார். வேறு இதில் சம்பந்தமாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீர்களா என்று கேட்டார். என்னால் முடிந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அவரை காவலில் வைப்பதற்கு 28/12/2023 வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.